Hi friends, welcome and welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வீட்ல சாம்பார் வைக்கும்போது நம்ம எப்பயுமே நார்மலா புளி போடுவோம், தக்காளி எல்லாமே போடுவோம். சம்டைம்ஸ் அந்த புளிப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா அந்த புளிப்பு சுவையை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா சாம்பார்ல ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவையானது கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாம்பாரெல்லாம் வச்சுட்டு இறக்கி கீழே வைக்கும்போது அந்த சூட்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லையாட்டி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம தேங்காய் உடைச்சிட்டு அந்த தேங்காவை அந்த சில்லு எடுக்கும்போது அதாவது அந்த பத்தை போடும்போது கத்தியில் வரவே வராது. அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அந்த தேங்காயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் அந்த அந்த ஹீட்டில் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கத்தியை வச்சுட்டு லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அந்த தேங்காய் அப்படியே நம்மளுக்கு அந்த தேங்காயோட அந்த ஓடுலேருந்து தேங்காய் மட்டும் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 3வது டிப் என்ன அப்படின்னா நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எவ்வளோ பூண்டு வேணாலும் நீங்கள் உரிச்சிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு பூண்டை ஒரு பல்லாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் அந்த பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு விட்டுருங்க. நல்லா அந்த வார்ம் வாட்டரில் இருக்கட்டும். அப்புறம் ஆறுனோடனே எடுத்து நீங்கள் கையால் அப்படி இப்படி நசுக்கினீங்கன்னா போதும். அது என்ன ஆகிடும்னா தோல் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த பூண்டு நம்மகிட்ட தனியாக கிடச்சிரும். ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த பூண்டு தான் குட்டி குட்டி பூண்டாலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியாக உரிக்கலாம். அப்புறம் இந்த டிப்ஸ் ஆனது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் டீ போடுற டீ ஆனது ஹோட்டலில் குடிக்கிற டீ மாதிரி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா டீ தூளில் ஒரு 100 கிராம் டீ தூள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூளை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீ போடும்போது அந்த தூளை அதாவது அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டீ தூளை யூஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்கள். ஹோட்டலில் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம பிஸ்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அது ஒரு மாதிரி நமத்து போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டிலில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாட்டிலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அது மேலே பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த பிஸ்கெட்டோட அந்த முறுமுறுப்பு தன்மை போகாமல் நமத்து போகாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு போங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote eShopping. BuyMote eShopping is one of the best online shopping app. இந்த ஷாப்பிங் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும். கிராசரிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ. இதை விட சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.